வணக்கம். வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பூண்டு கார சட்னி எப்படி செய்யறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம லஞ்சுக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம சூப்பராக இருக்கும். 2 நாளானாலும் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். வாங்க பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பூண்டு சட்னி செய்கிறதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வரமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊறி வரமிளகாய் சேர்த்திங்கன்னா நல்ல மைய நமக்கு அரைஞ்சி வரும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா சின்ன சின்ன பூண்டாக நான் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன். புளியில் கொட்டை நார்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் நமக்கு அரைப்படும். அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வளவலன்னு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் ஊற வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஊற வச்சோம்னா அந்த மிளகாயோட அந்த காரம் பார்த்திங்கன்னா தண்ணியில் இறங்கியிருக்கும். அதை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு வானடி வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜாரில் அதை கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். எல்லா இடத்தையும் தெறிக்கிறதுனால மூடி போட்டு வச்சுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வேற ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பூண்டு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுபோல் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ட்ராவலுக்கு கூட நம்ம டிஃபன் பாக்ஸில் சப்பாத்தி சுட சுட இட்லிக்கெலாம் பார்த்திங்கன்னா கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.